லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா என்ன, நம்ப அதுல வந்து ஒன் டைமென்ஷனல் அரேல வந்து எப்படி இண்டெக்ஸிங் செய்றேன்னு பார்த்தோம். ஸோ இண்டெக்ஸிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அத மாரி எப்படி ஸ்லைசிங் அதாவது அதே சேம் ஒன் டைமென்ஷன் அரேல வந்து எப்படி வந்து நாங்க என்ன ஸ்லைசிங் பண்றோம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் சிவானுஜன் என்னோட சேனல்ல வந்து டேட்டா சயன்ஸ் மெஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல்ஸ் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்தியா வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஸ்லைசிங்ன்டா என்ன? ஸோ ஸ்லைசிங்ன்றது வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்ட்ட ஒரு கேக் ஒன்று இருக்கு சரியா? ஒரு 1 கிலோகிராம் கேக் ஒன்று இருக்கு. பட் நீங்க வந்து சாப்பிடுறதுக்காண்டி என்ன? ஒரு சின்ன ஒரு பீஸ வந்து கட் பண்ணி எடுக்குறீங்க. நீங்க ஒரு எப்படி பார்த்தாலும் 1 கிலோ சாப்பிட போறீங்க. பட் அதுல ஒரு சின்ன ஒரு பீஸ் தென் உங்களுக்கு தேவையான ஒரு பீஸ வந்து கட் பண்ணி எடுக்க போறீங்க. அப்ப கட் பண்ணி எடுக்கீங்க என்ன? அது ஒரு ஸ்லைஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க அந்த பீஸ வந்து என்ன ஒரு ஸ்லைஸ்ன்னு சொல்லலாம். அத மாரி தான் நீங்க வந்து அரேல வந்து பார்த்தீங்கன்னா என்ன? நான் குறிப்பிட்ட ஒரு நம்பர்ஸ் ஒரு 100 இல்ல 10 எலிமெண்ட் ஒரு அரே ஒன்று இருக்கு. ஸோ அதுல இருந்து என்ன ஒரு பர்ட்டிகுலர் சப்செட்ட வந்து எப்படி நான் கட் பண்ணி எடுக்கிறது? எப்படி சப்செட் பண்றது? இல்ல எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுன்றத இங்க சில விஷயம் நான் இப்ப உங்களுக்கு எக்ஸாம் பிராக்டிகலா வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இல்ல நான் காமன் சின்டாக்ஸ் இருக்கு. நீங்க சின்டாக்ஸ பார்த்து இப்ப குழம்ப தேவையில்ல. இல்ல ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப்ன்னு இருக்கு. ஸோ இதுல கொலன் பார்த்தீங்கன்னா 2 கொலன் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்றத நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கா வந்து எப்படி வந்து ஸ்லைசிங் பண்றேன்னு என்ன நான் வந்து உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்றது உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட்ன்னு சொல்லும்போது இன்க்ளூசிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம். ஸ்டாப் பண்றது வந்து எக்ஸ்க்ளூசிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம். ஸ்டெப் பண்றது என்ன எப்படி ஜம்ப் ஆகுது இந்த வேல்யூஸ் வந்து ஒரு எலிமெண்ட்ல இருந்து இன்னொரு எலிமெண்ட்டுக்கு இந்த மாதிரியான எவ்வளவு சைஸ்ல வந்து ஜம்ப் ஆகுது. ஒரு எலிமெண்ட் டிஃபால்ட்டா வந்து 1ல இருந்து ஜம்ப் ஆகும். ஸோ என்ன காய்ச்சிட்டு இருக்கிறதோட உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமா காட்டினேன். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணேன். ஸோ அரே கிரியேட் பண்றது வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேமிலியரா இருக்குமென்னு நம்புறேன். ஸோ அப்படி உங்களுக்கு அரே கிரியேட் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன்னா என்னோட சீரிஸ் இருக்கு நம்பாய் சீரிஸ். அதுல வந்து நீங்க வந்து என்ன அரே வந்து கிரியேட் பண்ணலாம். அரே எப்படி கிரியேட் பண்றேன்னு நான் உங்களுக்கு டெப்த்தா டீச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அதுல போய் என்ன செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. ஸோ நான் இதுல உங்களுக்கு வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கான ஒரு சில அரே ஒரு அரே வந்து கிரியேட் பண்ண அனுப்பேன். 10, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஓகே சரி நான் ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் ஆகாதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும். சரி. இப்ப இதில பார்ப்போம் நாங்க இன்டெக்ஸிங் இப்ப இன்டெக்ஸிங் பார்த்தா ஸோ இன்டெக்ஸிங்ல டக்குனு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு எக்ஸாம்பிள் போடு. ஸோ 1 ஒரு இன்டெக்ஸிங் என்ன அந்த பர்ட்டிகுலர் இன்டெக்ஸ குடுக்குறோம். உங்களுக்கு தெரியும் என்ன? உங்களோட எலிமெண்ட் வந்து காமனா வந்து பைத்தன்ல சரி 0ல தான் ஸ்டார்ட் ஆகும் இன்டெக்ஸ். பைத்தன் லிஸ்ட் எடுத்துட்டாலும் சேம் டைம் என்ன? ஓகே நீங்க அரே இந்த நம்பர் அரே எலிமெண்ட் என்ன 0 தான் இந்த இன்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்க முதலாவது இன்டெக்ஸ் முதலாவது வேல்யூவோட இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இன்டெக்ஸிங்ன்னு சொல்ல வர்றது என்ன? அந்த இன்டெக்ஸ் வேல்யூ டைரக்ட்டா கொடுத்து அக்சஸ் பண்றது. இப்போ 1 கொடுத்தா 2 வருது. அதே மாரி இந்த கடைசி எலிமெண்ட் வேணும்னா நாங்க மைனஸ் நெகட்டிவ் 1 கொடுத்தோம்னா என்ன லாஸ்ட் எலிமெண்ட் வந்து டைரக்ட்டா எக்ஸிட் ஆகும். அப்ப ஸ்லைசிங் எப்படி இதுலேருந்து வேரி ஆகுது. இப்ப ஸ்லைசிங்ன்றது நான் சொன்னேன் ஒரு கேக்லேருந்து ஒரு பர்ட்டிகுலர் ஒரு கிலோகிராம் கேக்லேருந்து ஒரு பீஸ வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஒரு செட் ஆஃப் ஒரு பர்ட்டிகுலர் சின்ன ஒரு பீஸ வந்து கட் பண்ணிக்கணும். இத நீங்க ஒரு இந்தியா கேக்கா யோசிச்சீங்கன்னா, இப்ப இதுல வந்து ஒரு நடுவுல இருக்கிற மிடில் பார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 10, 11, 12 தான் உங்களோட அந்த ஒரு பீஸ் நீங்க சாப்பிடுற ஒரு பீஸ். அத மட்டும் இப்படி கட் பண்ணி எடுக்கிறது. அப்படின்னு ஒரு பர்ட்டிகுலர் எலிமெண்ட் அதாவது சப்செட் அதாவது நீங்க அரேலேருந்து ஒரு சப்செட்ட வந்து நாங்க என்ன வெளியில எடுக்க போறோம். மேபி இது ஒரு சிம்பிள் சின்ன அரே. பட் நீங்க ஒரு பெரிய லார்ஜ் மல்டி டைமென்ஷனல் அரேல வொர்க் பண்ணும்போது இது கட்டாயம் தெரிஞ்சிரும். நீங்க இந்தியா எலிமெண்ட்ஸ்ல வொர்க் பண்ண போறீங்க. இமேஜ் ப்ராசஸிங் இமெயில் பாட்டுக்கு போகும்போது என்ன இந்த நாங்களோட இமேஜ் எல்லாம் ஒரு நம்ப அரேல வெக்டர்ல மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல என்ன ரிப்ரசென்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சீனெல்லாம் கட்டாயமே தேவை இந்த இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் தேவை. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சப்செட் பண்றதுன்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு இந்த 3 எலிமெண்ட் இந்த 3 10, 11, 12 தான் வேணும். அதை எப்படி கட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த இண்டெக்ஸ் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிடும். உங்களுக்கு தெரியும் 0 வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 7 இண்டெக்ஸ் வந்து 0, 8 இண்டெக்ஸ் 1, 9 இண்டெக்ஸ் என்ன 2, 10 வந்து 3 சரியா? அப்ப 3ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 10 இண்டெக்ஸ் 3, 11 இண்டெக்ஸ் 4, 12 இண்டெக்ஸ் 5. சரி. அப்ப எப்படி இது செய்ய போறோம்னா, நான் 3 குடுக்குறேன் சரியா? ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு 3 குடுத்து, இங்க கொண்டு போய் 6 குடுக்குறேன். 3 இன்டூ 6 அப்ப நீங்க கேட்கலாம், ஓகே எங்கட இண்டெக்ஸ் எனக்கு இந்த 3 எலிமெண்ட்டும் வேணும். அப்ப இந்த 3 எலிமெண்ட் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா உண்மையா என்ன இது 0, 1, 2, 10 3 இருக்கு. 11ல இருந்து இண்டெக்ஸ் 4, 12 5. அப்ப நான் வந்து அப்ப உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் தெரியுது. பட் நான் இங்க 3 இன்டூ 6 குடுத்துருக்கேன். இதுண்ட மீனிங் என்னன்னா, நான் இத ரன் பண்ணி பார்க்கிறேன். பார்த்தீங்களா எங்கட எலிமெண்ட் கட் பண்ணி எடுத்துட்டோம். 10, 12, 12 கட் பண்ணி எடுத்தோம். இந்த கட் பண்ணி எடுக்கிறது தான் ஸ்லைசிங்ன்னு சொல்றது. நாங்க ஸ்லைஸ் பண்ணிட்டோம். இப்ப ஸ்லைஸ் பண்ணதுக்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னா 3 இன்டூ 6 அதாவது என்ன ஒரு கொலன் என்ற ஒரு என்ன ஒரு சைன் என்ற உள்ள ஒண்ணு வந்து என்ன கொலன் என்ற ஒரு ஆப்பரேட்டர் உள்ள ஒண்ணு வந்திருக்கும். இதுதான் என்ன எங்கட ஸ்லைசிங்க வந்து கன்ஃபார்ம் நாங்க ஸ்லைசிங்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்ன்றத கன்ஃபார்ம் பண்ணி இண்டெக்ஸிங் டைரக்டா ஒரு சிங்கிள் எலிமெண்ட்ட கொடுத்து அக்சஸ் பண்ணிருப்பீங்க. சிங்கிள் இண்டெக்ஸ கொடுத்து அக்சஸ் பண்ணிருப்பீங்க. அந்த பர்ட்டிகுலர் லிஸ்டோ இல்ல என்ன அரேண்ட இண்டெக்ஸ கொடுத்து அக்சஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த கொலன் என்ற ஆப்பரேட்டர் வந்து என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணி நாங்க ஸ்லைசிங் செய்றோம். அப்ப ஸ்லைசிங் எங்களுக்கு இந்த பீஸ் எங்களுக்கு தேவை. இந்த பார்ட் வந்து எங்களுக்கு தேவை. இந்த பார்ட் எப்படி அக்சஸ் பண்ண முடியாது இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க. இது 3 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த 3ல இருந்து 6
3ல இருந்து 6 அதாவது நீங்க இப்படி டைரக்டா ஒரு குழந்தை இங்க இருக்கு. நீங்க மெட்ட குழந்தை பத்தி யோசிக்கல. ஒரு குழந்தை இருக்கு. இதுல 3ல இருந்து 6ன்னு சொல்ல வருது. 3வது இண்டெக்ஸ் வந்து என்ன? எடு. அதான் 3வது இண்டெக்ஸ் வந்து இங்க இன்க்ளூட் ஆகுது. அவுட்புட்ல வந்து 3வது இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ இன்க்ளூட் ஆகும். என்ன 10 எங்களுக்கு ரிட்டர்ன். ஆனா 3ல இருந்து 6 வரை எடுக்கும்போது 6ன்றது வந்து எக்ஸ்க்ளூசிவ். 6 வந்து இன்க்ளூட் பண்ணாது. அந்த 6வது இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணாது. சரியா? அதாவது பாத்தீங்கன்னா இப்ப 0, 1, 2, 3, 4, 5, 6 சரி 6வது இண்டெக்ஸ்ல என்ன 13 இருக்கு. அப்ப 6வது இண்டெக்ஸ்ல 13 இருக்குண்டா கிட்டத்தட்ட பாருங்க 13 வேல்யூ எங்களுக்கு வந்திருக்கா இல்ல. ஏன்டா வந்து என்ன 6வது இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து என்ன கடைசி அதாவது இதுல ஸ்டாப் வேல்யூங்க 6 வேல்யூ வந்து ஸ்டாப் வேல்யூன்னு சொல்லும். 3 வந்து ஸ்டார்ட் வேல்யூ. அப்ப ஸ்டாப் வேல்யூ வந்து இன்க்ளூட் பண்ண அது எக்ஸ்க்ளூசிவ் அந்த 13 வரையில். ஆனா ஸ்டார்டிங் வேல்யூ இந்த 3 என்ன அதை வந்து இன்க்ளூட் பண்ணு. 10 ரிட்டர்ன். இப்ப இதான் ஒரு பேசிக் ஐடியா. இதைத்தான் நான் மேல போட்டிருக்கேன். ஸ்டார்ட்ன்றது இன்க்ளூசிவ் என்று போட்டுனா ஸ்டாப் பண்றது எக்ஸ்க்ளூசிவ் என்று ஒன்று. எக்ஸ்க்ளூசிவ் இண்டெக்ஸ் 6 இண்டெக்ஸ் எங்களுக்கு அவுட்புட்ல வரையில. ஆனா இன்க்ளூசிவ் இண்டெக்ஸ் இந்த ஸ்டார்ட் அண்ட் இண்டெக்ஸ் எங்களுக்கு அவுட்புட்ல வருது. 10 வேல்யூ தான் 6 வேல்யூ 13 வந்து ரிட்டர்ன் ஆயிடும். அப்ப இதான் ஒரு பேசிக்கான ஸ்லைசிங்னு சொல்ல வரது. நான் ஸ்லைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இப்ப இன்னொரு ஸ்லைஸ் ஒன்று பார்க்கலாம். இப்ப அது எப்படி என்றா எங்களுக்கு முதல் சரியா முதல் 3 இந்த பார்ட் மட்டும் தான் வேணும். இந்த 7, 8, 9 இல்லாட்டி 7, 8, 9 பார்த்து இந்த பீஸ் எங்களுக்கு வேணும். இப்ப நான் மிடில் பீஸ் எடுத்தாங்க. மிடில் பார்ட் எடுத்தாங்க. இப்ப எங்களுக்கு வந்து இந்த முதல் 3 முதல் 4 வேல்யூ மட்டும் வேணும். அதை எப்படி எடுக்கிறது? அது ஒன்றுமே இல்ல. நான் என்ன செய்ய போறேன்டா இதுல போய் ஏஆர்ஆர் கொலன் போட்டு 4 கொடுக்க போறேன். சரியா? ஏஆர்ஆர் கொலன் போட்டு 4 கொடுத்தேன்டா பாத்தீங்களா என்ன 7, 8, 9 முதல் 4 வேல்யூமே வந்திருக்கு. சரியா? முதல் 4 வேல்யூமே வந்திருக்கு. முதல் 4 வேல்யூமெண்டா எஸ் முதல் 4 வேல்யூமே வந்திருக்கு. எப்படி இந்த 4 வேல்யூம் வருது நீங்க கேட்கல என்னென்று வருது? ஓகே நாங்க ஒரு மேல வந்து கொலன் போட்டு 2 வேல்யூ கொடுத்தோம். முதலாவது ஸ்டார்டிங் வேல்யூ, ரெண்டாவது வந்து என்ன எண்டிங் வேல்யூன்னு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா கொலனுக்கு முன்னுக்கு அதாவது லெஃப்ட் சைட்ல வேல்யூ இல்லை. முதல் கொலனுக்கு முன்னுக்கு லெஃப்ட் சைட்லயும் வேல்யூ இருந்தது, கொலனுக்கு ரைட் சைட்லயும் வேல்யூ இருந்தது. கொலனுக்கு லெஃப்ட் சைட்ல 3 வேல்யூ இருக்கு, கொலனுக்கு ரைட் சைட்ல 6 வேல்யூ இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கொலனுக்கு பின்னுக்கு அதாவது லெஃப்ட் சைட்ல தான் வேல்யூ இருக்கு, முன்னுக்கு இல்ல. என்ன ரைட் சைட்ல இல்ல. சாரி கொலனுக்கு முன்னுக்கு சொல்ல வரது இந்த இடம் லெஃப்ட் சைட சொல்றேன். கொலனுக்கு பின்னுக்கு சொல்ல வரது ரைட் சைடு. ரைட் சைட்ல என்ன 4 வேல்யூ இருக்கு. அப்ப இதுന്റെ என்ன மீனிங் எங்களுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ தெரியல. ஏன்டா வந்து முதல்ல கொலனுக்கு முன்னுக்கு இருக்கிறது நாங்க லெஃப்ட் சைடுல இருக்கிற வேல்யூ தான் ஸ்டார்டிங் வேல்யூ தராட்டி அது என்ன பை டிஃபால்ட்டா எங்கட அரேல வந்து ஸ்டார்டிங் வேல்யூ 7 அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா எண்டிங் வேல்யூ தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங் வேல்யூ இன்க்ளூசிவ் பண்ணும், இன்க்ளூசிவ் எடுக்கும். ஆனா எண்டிங் வேல்யூ என்ன எண்டிங் இண்டெக்ஸ் அதாவது என்ன எண்டிங் இண்டெக்ஸ் இங்க 4 இருக்கு. ஆனா 4வது இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூசிவ். அப்ப 4வது வேல்யூல இருக்கிற 4வது இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ இது 0, 1, 2, 3, 4. அப்ப 4வது இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ 4. 4வது இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா 11. நீங்க அவுட்புட்ல 11 வந்திருக்க இல்ல. ஆனா 11க்கு முன்னுக்கு இருக்கிற அத்தனை வேல்யூமே ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்ப இதான் என்ன நீங்க முன்னுக்கு என்னடா முன்னுக்கு வேல்யூ இல்ல ஒரே வேல்யூ தான் இருக்கு கொலனோட யோசிக்க கூடாது. இப்ப கொலனை நீங்க பார்த்து கொலனுக்கு முன்னுக்கு என்ன வேல்யூ இருக்கு பின்னுக்கு என்ன இருக்கு. முன்னுக்கு இருக்கிற வேல்யூ தான் எங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்களுக்கு தராட்டி இல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா என்ன அர்த்தம் பை டிஃபால்ட்டா என்ன உங்களோட முதலாவது வேல்யூல இருந்து ஸ்லைசிங் ஸ்டார்ட். ஆனா எண்டிங் வேல்யூ இருந்தாங்க எங்க எண்டிங் 4வது இண்டெக்ஸ்ல முடிக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும் 4வது இண்டெக்ஸ்ல முடிக்கணும்னா 4வது இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வருது. ரெண்டாவது வந்து நாங்க மேலே எக்ஸ்க்ளூசிவ்னு சொன்னாங்க. எக்ஸ்க்ளூசிவ் இண்டெக்ஸ் சில சென்ஸ் பட் டிஃபால்ட் அதாவது பை டிஃபால்ட்டா வந்து அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுது. அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுது. அப்படி கேட்க 11 வேல்யூ தான் 4வது இண்டெக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு தெரியும் 0, 1, 2, 3, 4 சரி 4வது இண்டெக்ஸ்ல வந்து 11 வேல்யூ இருக்கு. அப்ப எங்களுக்கு 4ல முடியணும். ஆனா 11 வேல்யூ வருது. அப்ப அதுக்கு முன்னாடி எல்லா வேல்யூயும் பெறும். பை டிஃபால்ட்டா வந்து எங்களுக்கு என்ன முதலாவது வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகும். இதான் என்ன கிட்டத்தட்ட முன்னுக்கு ஒரு வேல்யூ ஒன்று தராம நார்மலா வந்து இண்டெக்ஸிங் பண்றேன்னு சொல்ல வரோம். சரியா? அப்ப உங்களுக்கு என்ன இதை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்ன இப்படி கொலன் போட்டு ஒரு வேல்யூ வந்தா அது முன்னுக்கு இருக்கா பின்னுக்கு செக் பண்ணி போட்டு நீங்க என்ன உங்களோட ப்ராசஸ் நீங்க ஃபர்தரா கொண்டு போகலாம். ஸோ அடுத்தது இப்ப சேம் இப்ப நான் மாறித்தார் இப்படி கொடுக்குறேன். அப்ப இது என்ன இதுக்கு என்ன அவுட்புட் வரும் நினைக்கிறீங்க? நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க. கெஸ் பண்ணுங்க என்ன அவுட்புட். நான் முதல் மாறி கொடுத்தேன். கொலனுக்கு பின்னுக்கு கொடுத்தேன். கொலனுக்கு பின்னுக்கு ரைட் சைடுல கொடுத்தேன். இப்ப கொலனுக்கு முன்னுக்கு லெஃப்ட் சைடுல கொடுக்குறேன். அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ கொலனுக்கு முன்னுக்கு என்ன அது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். இப்ப ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அது இன்க்ளூசிவ். இப்போ இன்க்ளூசிவ் இண்டெக்ஸ் அது 7 எங்க 7 இண்டெக்ஸ் 7 இண்டெக்ஸ்ல இந்த வேல்யூ இருக்கு. உங்களுக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப 7 என்ற இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ 14. ஆனா எங்களுக்கு எண்டிங் இண்டெக்ஸ் தெரியல. சரி முதல் இதுல வந்து இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் தெரியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா எண்டிங் இண்டெக்ஸ் இல்ல. அப்ப எண்டிங் இண்டெக்ஸ் தராட்டி என்ன? இப்ப நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க நீங்க இது எப்படி ஒர்க் ஆகும். எண்டிங் இண்டெக்ஸ் தராட்டி என்ன மீனிங் என்ன? பை டிஃபால்ட்டா வந்து என்ன கடைசி அங்க அரேல இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட் மட்டும் என்ன ஸ்லைஸ் பண்ணி தந்துடும். பாப்பன் ரன் எப்படி எங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா என்ன 14, 15, 16. அப்ப எங்களுக்கு இதான் ஸ்டார்டிங் தந்துட்டோம். ஆனா எண்டிங் தரால என்ன அதுக்கு பின்னால இருக்கிற அத்தனை எலிமெண்ட்டுமே என்ன ஸ்லைஸ் ஆகும். கடைசி எலிமெண்ட் மட்டும் ஸ்லைஸ் ஆகும். கடைசி அங்க அதுக்கு அங்கால டோட்டலா 3 எலிமெண்ட் 14 வந்து பார்க்கும்போது டோட்டலா 3 எலிமெண்ட் இருக்கும். 14, 15, 16.
பாத்தீங்களா அந்த 3 எலிமெண்ட் எங்களுக்கு ரிட்டர்ன் அதாவது சரி எண்டிங் ஸ்டார்டிங் ஹோனா பார்க்கணும் தராலி என்ன பை டிஃபால்ட்டா என்ன எண்டிங் தந்திருந்தா பை டிஃபால்ட்டா ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் தர்றானுண்டா எண்டிங் தராட்டி என்ன முழுக்க வந்து அதுக்கு ரிமைனிங் இருக்கிற மிச்சம் எல்லா வழியுமே ரிட்டர்ன் இந்த மாதிரி ஸோ இதான் என்ன உங்களோட இண்டெக்ஸ் சிலைசிங் சரி இதான் சிலைசிங்னு சொல்லுவோம் அந்த கொலனை வச்சு நாங்கள் என்ன கொலன்ன்ற ஆப்ரேட்டரை வச்சு நீங்க கட் பண்ணி எடுக்கணும் தேவையான பாட்டை வந்து ஒரு சின்ன ஒரு பீஸ் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஜஸ்ட் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ அடுத்தது ஒன்று பார்க்கலாம் இங்க போய் டபுள் கொலன் கொடுக்குறேன் சரியா டபுள் கொலன் கொடுத்து 2 கொடுக்கணும் இப்போ இங்கே தான் என்ன நாங்கள் ரெண்டாவது கொலனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் சரியா இப்போ நான் இவ்வளோ நேரம் பார்த்து எக்ஸாம் சிங்கிள் கொலனில் வச்சு காய்ச்சல் அப்போ நீங்களே என்னடா இது 2 கொலன் திருப்பி 2 வெளியுண்டுவாங்க நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து இதை பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம் முதலாவது கொலனை யோசிப்பேன் முதலாவது கொலன் தான் முதலாவது கொலனோட பர்பஸ் என்னண்டா வந்து என்ன எங்கட ரேஞ்சை டிஃபைன் பண்ணுறது ரேஞ்சுன்றது எந்த ரேஞ்ச் அதாவது 3லேருந்து 6 வேணுமா இல்லாட்டி 4 மட்டும் வேணுமா இல்லாட்டி 4 மட்டும் தான் பை டிஃபால்ட் ஸ்டார்டிங்லேருந்து 4 மட்டும் ரிட்டர்ன் பண்ணு இல்லாட்டி என்ன 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணு அங்கால இந்த பை டிஃபால்ட்டா என் பண்ணு பை டிஃபால்ட்டா நாங்கள் கடைசியாக என்ன வெளியே வேணுமோ என் பண்ணு அப்போ முதலாவது கொலண்ட மினி எங்கட ரேஞ்சை சொல்றது எதுலேருந்து எது பட் இங்கே ரேஞ்ச் தெரியல அப்போ ரேஞ்ச் தெராட்டி என்ன மீனிங்கண்டா முழுக்க வந்து ரிட்டர்ன் பண்ணு முழுக்க முழு வேல்யூமே எடுத்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் இந்த முழு வேல்யூமே அது என்ன எடுத்துரும் அதாவது நீங்க ரேஞ்ச் இந்த முதலாவது கொலன் இங்க 2 கொலன் இருக்கிறாரா நான் தனியாக உடைச்சி கிடைக்கணும் முதலாவது கொலண்ட மீனிங் என்னன்னா முழு வேல்யூமே கன்சிடர் பண்ணுங்க அரையில இருக்க ஓகே நீ முழு வேல்யூமே எடுன்னு சொல்லி நான் கொலனுக்கு ரெண்டாவது கொலன் என்ன சொல்ல போகுதுண்டா ஸ்டெப் பண்றது எப்படி நீ அந்த முழு கொலன் எப்படி சேம் டைம் வந்து நீ எப்படி ஸ்டெப் பண்ணணும்னு சொல்ல வரணும் எப்படி ஜம்ப் பண்ண போற ஒவ்வொரு வேல்யூல பை டிஃபால்ட்டா நான் மேல மென்ஷன் பண்ணது இப்போ நாங்கள் இந்த ஸ்டெப் வேல்யூ கிடைக்கிறோம் பை டிஃபால்ட்டா 1 எங்கட ஸ்டெப் வேல்யூ பை டிஃபால்ட்டா 1 மீன் ஒவ்வொரு வேல்யூவை தான் கூடும் 7லேருந்து 8க்கு போகும் 8லேருந்து 9 போகும் 9லேருந்து 10 போகும் சரி அப்படி போய் கடைசி வேல்யூ போகும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது கொலன் வந்து ஸ்டெப்பை குறிக்கிறது சரி ரெண்டாவது கொலன் வந்து ஸ்டெப்பை குறிக்கிறது நான் முதலாவது கொலன் வந்து ரேஞ்சை குறிக்கும் 2 கொலனும் வந்துட்டு இப்ப மேல செய்தல 2 கொலன் போடல இப்ப 2 கொலன் இருக்கு இந்த 2 கொலனுக்கு பக்கத்துல என்ன எங்கட ரைட் சைட்ல 2 மீன் 2 வேல்யூவால ஜம்ப் பண்ணு 2 வேல்யூவால மூவ் ஆகுது அப்ப நான் என்ன சொல்றேன்னு அவுட்புட் பார்த்தோன்னா பாத்தீங்களாண்டா 2 வேல்யூவால மூவ் ஆகும் முதலாவது கொலன் முழு அரேமடு இந்த முழு அரேமடு பட் அவுட்புட் எப்படி ரிட்டர்ன் பண்ணா 2 ஸ்டெப்பால மூவ் ஆகும் 2 வேல்யூவால ஜம்ப் ஆண்டீங்க 7லேருந்து 8க்கு போறதுன்ற ஒரு ஸ்டெப் அதான் ஒரு வேல்யூ ஆனா இங்க பாத்தீங்க 2 கொடுத்தால 7க்கு அப்புறம் 9 போகுது வேங்க அவுட்புட் வேற 7க்கு அடுத்து 9 அப்புறம் 12 போகுது அதுக்கு ரீசன் வந்து நாங்க இங்க வந்து 2 கொடுத்துருக்கோம் அப்ப இதுல 1 கொடுத்த மட்டும் என்ன நடக்குன்னு பாத்துறோம் 1 கொடுத்தா முழு வேல்யூமே வரும் முழு வேல்யூ ஏன்னா வந்து ஸ்டெப் அது அப்ப நான் முழு வேல்யூமே கொடுவேன் பை டிஃபால்ட் நாங்க 1 சொன்னா அப்ப கொடுக்கா பார்த்து என்ன வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சேம் கொடுக்கா நீங்க விட்டீங்கன்னா என்ன கிட்டத்தட்ட என்ன கிடுக்கா விட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டா 1 தெரியும் அப்ப முழுக்கவே ரிட்டர்ன் ஆகும் இப்போ 2 கொடுத்தா உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது கூட ஸ்டெப்பை குறிக்கும் 2 வேல்யூ தள்ளி வரும் அப்ப 3 கொடுக்குறேன் பாத்தீங்கன்னா 3 வேல்யூ 7க்கு பிறகு 3 வேல்யூ தள்ளி என்ன ஒரு வேல்யூ தள்ளி 8 இருக்கு 2 வேல்யூ தள்ளி 2 இண்டெக்ஸ் தள்ளி 9 இருக்கு 3 வேல்யூ என்ன 10 இருக்கு 1 2 3 அடுத்த 10லேருந்து 3 ஸ்டெப் பாருங்க 11 12 13லேருந்து 3 ஸ்டெப் பாருங்க 14 15 16 அப்ப இதான் என்ன ரெண்டாவது கொலன்றது வந்து ஸ்டெப்பை சொல்றோம் சரி அப்ப இதான் நீங்க குழம்பிடக்கூடாது ரெண்டடா 2 கொலன் வருது நீங்க பிரேக் அவுட் பண்ணி பார்க்கணும் ஒரு முதலாவது கொலன் ரேஞ்சை சொல்லுது ஓகே இங்க ரேஞ்ச் இருக்கு ரெண்டாவது கொலன் ஸ்டெப்பை சொல்லுது ஓகே உங்களுக்கு ஃபர்தரா இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ணா பார்க்கலாம் ஓகே பார்த்துருவோம் இதுல போய் இப்போ நம்ம -1 கொடுக்கணும் ஸோ இது என்ன மாதிரி அவுட்புட் வருமானு நினைக்கிறீங்க -1 சொல்றேன் இதுக்கு நீங்க என்ன மாதிரி அவுட்புட் வருமானு நீங்க எதிர்பார்க்க நீங்க வேணும்டா என்ன வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க உங்களோட இதுல செல்லுல ஸோ இதுல வந்து பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் 2 கொலன் வர்றதுல ஓகே உங்களுக்கு ஐடியா வந்து முதலாவது கொலன் வந்து ரேஞ்சை சொல்ல போகுது எந்த ரேஞ்சில இருந்து எந்த ரேஞ்ச் பண்ணி கட் பண்ண போறோம் ரெண்டாவது கொலன் வந்து என்ன மீன் பண்ணுவோம்னா எங்கட என்ன ஸ்டெப் எப்படி ஸ்டெப் அப்ப உங்களுக்கு என்ன மேல 2 3 பாசிட்டிவ் நம்பர்ல விடுது இங்க நெகட்டிவ் நம்பர்ல விடுக்கணும் அப்ப இங்க என்ன மாதிரி அவுட்புட் வர போறோம்டா நான் ரன் பண்ணி உங்களை அவுட்புட் வழங்கப்படுத்தும் பாத்தீங்கன்னா என்ன 16 15 14 18 வந்து குறைஞ்சு கொண்டது இட்ஸ் மீன் என்ன ரிவர்ஸ்ல வருது எங்கட 7 8 9 என்ன கூட்டிட்டு போன 7லேருந்து 16 மட்டும் நாங்க என்ன ஒரு நம்பரால கூடுறமே ஒரு அரே கிரியேட் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல 16 15 நான் ரிவர்ஸ் பண்ணி விடுறேன் எங்கட அரே வந்து ரிவர்ஸ் பண்ணி அப்ப உங்களுக்கு சொன்ன முதல் நீங்க அதை நாங்க மேல அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் முதலாவது கொலன் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும் ஓகே இங்க முழுக்க செலக்ட் பண்ணிருக்கு முழுக்க செலக்ட் பண்ணி ஃபுல் அரே இங்க வந்து செலக்ட் பண்ணிருக்கு ரெண்டாவது கொலன் சொல்றோம் ஸ்டெப் சொல்லுவோம் ஸ்டெப் வந்து -1 அப்ப -1 என்ன செய்யும்னா இது எண்ட் அதாவது எங்கட ஒப்போசிட் சைடுன்றது இங்க 16 ஒப்போசிட் சைடு இதுல இருந்து என்ன கவுண்ட் பண்ணி இதுல இருந்து என்ன நீ இந்த ஸ்லைசிங்க பண்ணண்டேக்குல வந்து ஒப்போசிட் சைடு போயிட்டு பை டிஃபால்ட்டா இது 1 தானே 1 கொடுத்தா எப்படி இருந்து வேணுங்க 7 8 9 16 ஆனா பை டிஃபால்ட்டா 1 கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல
இப்போ நான் இதை -1 கொடுத்தா என்ன பாசிட்டிவ்க்கு என்ன நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் தானே பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆப்போசிட் தானே பாசிட்டிவா இருக்கு அதுக்கு ஆப்போசிட் சைடு நெகட்டிவ் அப்போ 1 1 கொடுக்க 7 8 9 என்ன ஃபுல் அரே வருது இந்த 1க்கு பதிலா நான் -1 கொடுத்தீங்களா என்ன அப்படியே ஆப்போசிட் நெகட்டிவ்க்கும் அதான் என்ன அவ்வளவுதான் வித்தியாசம் அப்போ இங்க வந்து ரெண்டாவது காலம் வந்து ஸ்டெப் சொல்லுது ஆனா நெகட்டிவ் ஸ்டெப் ஒன்றும் இல்ல நீ நெகட்டிவா வந்து ஸ்லைஸ் பண்ண ஆனா முழு வேலையும் ஸ்லைஸ் பண்ணு இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுல போய் 10 கொடுத்தீங்களா பாயினா ஓகே மேல செஞ்சது வந்து பாசிட்டிவ் சைடுல வந்து என்ன கவுண்ட் பண்ணுது இது வந்து ஆப்போசிட் சைடு ரெண்டு வேல்யூவால என்ன ஜம்ப் பண்ணி கொண்டு போகும் ஏன்டா வந்து இந்த உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டாவது குலம் ஸ்டெப் சைஸை கொடுக்கும் ஆனா இங்க ஸ்டெப் சைஸ் வந்து மைனஸ்ல இருக்கு அதால இந்த ரெண்டு சைஸ் எல்லாம் வந்து ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு அப்ப நீங்க மூண்டா கொடுத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடுல வந்து மூன்று வேல்யூவா செக் பண்ணு அவ்வளவுதான் விஷயம் இங்க பாத்தீங்கன்னா 7 10 11 16 வந்து இங்க ஆப்போசிட்ல இருக்கு 16 11 10 7 இந்த வேல்யூ பாருங்க 7 மேல 3 தான் கொடுத்தேன் ஸ்டெப் சைஸ் இதுல பாத்தீங்கன்னா 3 கொடுத்துருக்கு இங்க பாத்தீங்கன்னா என்ன திருப்பியும் அதை தான் கொடுத்துருக்கேன் ஆனா -3 இருக்கு பாத்தீங்களா என்ன -1 என்ன அதுக்கு ஆப்போசிட் 7 10 13 வந்து இங்க 16 13 பார்த்தா அப்ப இதான் நெகட்டிவ் வண்டிக்கு ஆப்போசிட்டா இருக்கு அவ்வளவுதான் இதுல என்ன எங்கட வந்து பார்க்கக்கூடிய என்ன ஸ்லைசிங்ல வந்து நாங்க பார்த்த விஷயங்கள் இப்ப நீங்க வேற எதுவும் பார்க்கணும் மைனஸ் பார்த்துமே வேற எதுவும் பார்க்கணும்னா ஓகே இப்ப நாங்க என்ன மைனஸ்ல பார்க்காம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துறோம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சிம்பிள் இதோட பார்த்து நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போவோம் 3 8 10 இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க இப்போ நான் வந்து எங்கட கொலனுக்கு வந்து இது எங்கட முதலாவது கொலனுக்கும் வேல்யூ இருக்கு ரேஞ்சும் கொடுத்துருக்கு ரெண்டாவது கொலனுக்கு ஸ்டெப்பும் கொடுத்துருக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் 2 கொலன் வார இடங்களை நீங்க யோசிக்க வேண்டியது முதலாவது கொலன் வந்து ரேஞ்சை குறிக்கும் இப்போ முதலாவது கொலனுக்கு முன்னுக்கும் என்ன ஒரு வேல்யூ இருக்கு பின்னுக்கும் ஒரு வேல்யூ அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த 3ன்றது ஸ்டார்டிங் வேல்யூ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 8ன்றது எண்டிங் இண்டெக்ஸ் அப்போ எண்டிங் இண்டெக்ஸ் 8 இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது அடுத்த கொலன் வந்து ஸ்டெப்பை சொல்ல போகுது அப்போ ஸ்டெப் அண்டேக்கில் எப்படி ஜம்ப் ஆகணும் ஒரு வேல்யூ ஒன்றுலேருந்து ஒன்று எப்படி ஜம்ப் ஆகணும் ரெண்டு ஸ்டெப் கொடுக்கு அப்போ 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4வது வெளியே தரும் 4வது இண்டெக்ஸ் இருக்கிற வெளியே தரும் 5வது இண்டெக்ஸ்ல வெளியே தரும் அப்புறம் 5லேருந்து 7வது இண்டெக்ஸ்ல இருக்கிற வெளியே தரும் அப்போ உங்களுக்கு அவுட்புட் எப்படி பார்த்தீங்கன்னா 10 12 14 அப்போ உங்களுக்கு தெரியும் அரே வந்து எப்படி இருந்தது எங்களோட அரே உங்களுக்கு தெரியும் எங்களோட அரே வந்து இப்படி தானே இருந்தது இதான் எங்களோட அரே இந்த அரேல வந்து 3லேருந்து ஸ்டார்ட் அன்னைக்கு தான் என்ன 0 1 2 3 10 இருக்கு 8ல வந்து முடிக்கணும் அப்ப 8 என்ன 3 4 5 6 7 8 இதான் 8 15 தான் 8வது இண்டெக்ஸ் ஆனா எப்படி மூவ் ஆகணும்னா ரெண்டு வெளியே மூவ் ஆகணும் இந்த ஸ்டெப் வந்து 2 கொடுத்துருக்கு அப்ப 2 இன்னைக்கு 10க்கு அடுத்தது 11 வராது 12 வரும் ஓகே 12 வந்திருக்கு 12க்கு அப்புறம் என்ன 13 வராது 14 வரும் சரி அங்கே 15 வந்து எடுக்காத ஏன்னா எங்களோட ஸ்டெப் வந்து அங்கே 16க்கு போயிடும் ஏன்னா நான் இங்க எங்களோட இண்டெக்ஸ் வந்து நெட்டோட முடியுது அந்த 8 வெளியே 8 இண்டெக்ஸ் இருக்கிற வெளியே வந்து 15 அப்ப இதான் என்ன சிம்பிளான அண்டர்ஸ்டாண்ட் ஒன்றுமே இல்லை முதலாவது கொலன் வந்து ரேஞ்சு சொல்லுவது 3லேருந்து 8 அந்த 3லேருந்து 8 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும்போது எப்படி ஜம்ப் பண்ணணும் ஒரு எப்படி அந்த கவுண்ட் பண்ணணும் எப்படி மூவ் ஆகணும்ன்றதை வந்து ஸ்டெப் பண்ணி விடுவோம் அப்போ ரெண்டா மூவ் ஆகணும் அப்போ 10 12 15 ரிட்டர்ன் ஆகும் ஸோ இதை விட வேறு என்ன இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் எடுத்துருப்பீங்க நம்பர்னு ஸோ இப்போ ஒரு நெகட்டிவ்ல வந்து ஓட்டு பார்ப்போம் நெகட்டிவ் -3 ஓட்டு போட்டீங்களா இதுக்கு என்ன அவுட் பேர் பண்ணிக்கிறீங்க சிம்பிள் என்ன நெகட்டிவ் ஓட்டு கேட்கும் தெரியும் இங்கே வந்து நீங்கள் எப்படி யோசிக்கணும்டா என்ன -3 என்று ஓட்டும் ஸோ உங்களுக்கு இண்டெக்ஸிங்கில் கொமனாக நாங்கள் இண்டெக்ஸிங்கில் பார்த்தது வந்து -1 விட்டு லாஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணும் சரி லாஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணும் அப்போ -3 என்ன உங்களுக்கு எந்த எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ண போகணும் 16 -1 15 -2 14 வந்து -3 அப்போ -3 கொடுத்தோம் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஆப்போசிட் சைடில் பார்க்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா 14 ரிட்டர்ன் பண்ணி இண்டெக்ஸிங் ஸ்டைலில் பார்த்தோம் ஆனால் இதை ஸ்லைசிங் ஸ்டைலுக்கு கொண்டும் போது ஸ்லைசிங் ஸ்டைலில் கொண்டும் போது எப்படி இருக்கும் ஸ்லைசிங் ஸ்டைல் என்ன கட் பண்ணி எடுக்கணும் அப்போ கட் பண்ணி எடுக்க எப்படி இருப்போம்னு பார்த்தீங்கன்னா என்ன -3ல இருந்து இங்க -3ன்றது என்ன 14ல இருந்து அதுக்கு அங்கால இருக்கிறதா அப்படி இந்த -3 கொடுத்தோம்டா -3ல இருந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டோம் -3 இதான் -3 நான் எண்டிங் கொடுக்கல எண்டிங் கொடுக்க என்ன பை டிஃபால்ட் என்ன அதுக்கு அங்கால என்ன லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்க ரிமைனிங் வழியாக அப்படியே ரிட்டர்ன் பண்ணு அவ்வளோதாங்க வேறு இதில் ஒன்றுமே இல்லை ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு என்ன ஒரு ஸ்லைசிங் ஒன்று வந்து ஸோ அடுத்ததாக வந்து பார்க்கலாம் எப்படி இந்த நெகட்டிவ் இண்டிஸ் கிட்டத்தட்ட சிமிலர் ஒன்றுமே இல்லை இல்லை நீங்கள் யோசிக்கிற வேண்டிய அளவுக்கு எதுவுமே இல்லை நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஒன்றும் இல்லை உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டெமௌண்ட் ஓட்டு காட்டிடுறேன் எங்கடா அரே நெகட்டிவ் ஸ்டெப் அப்படி செய்யறேன் அந்த ஆல்ரெடி செஞ்ச மாதிரி தான் இருக்கும் பெரிய சேஞ்ச் இருக்காது இந்த y 7 × 2 சரியா 7 × 2 பட் இங்க y ஸ்டெப் வந்து என்ன செய்ய போறோம்டா -1 கொடுக்க போறோம் சரியா ஸ்டெப் வந்து -1 கொடுக்க போறோம் நாங்கள் மேலே எப்படி செய்ய நாங்கள் இல்லையா நினைக்கிறேன் ரைட் இல்லை செய்யலையே ரைட் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன -1 கொடுக்குறோம் அப்போ நீங்கள் நான் சொன்னால் 2 கொலன் வர்ற டைமில் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் முதலாவது கொலன் வந்து ரேஞ்சை குறிக்கப்படுது 7லேருந்து 2 அப்போ 7லேருந்து 7வது இண்டெக்ஸ்லேருந்து 2வது இண்டெக்ஸ் 7வது இண்டெக்ஸ் உங்களுக்கு எது 0 1 2 3 4 5 6 7 7வது இண்டெக்ஸில் 14 வெளியே இருக்கு சரி
அதுல எந்த 2வது இண்டெக்ஸ் இன்டெக்ஸ் அதுங்க முன்னுக்கு 2வது இண்டெக்ஸ் இந்த முன்னுக்கு. அப்ப நீங்க என்னடா வளமை நாங்க அங்கால என்ன வாங்கின என்ன போக என்ன உடச்சு என்ன ரைட் சைட்டை நோக்கி போறாங்க. இது இப்ப மாறி நிக்குது. அப்ப இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த இடத்துல தான் நாங்க இண்டெக்ஸ் வேல்யூ என்ன -1 கொடுக்குறோம். -1 கொடுக்கும்போது என்ன மாதிரி ரிட்டர்ன் உங்களுக்கு தெரியும் 2வது ஸ்டெப்பை குறிக்கும். ஸ்டெப்பை குறிக்க தெரியும் என்ன பாசிட்டிவ்ல கொடுத்தோம்னா என்ன ரைட் சைடு நோக்கி இருக்கு, நெகட்டிவ்ல கொடுத்தா லெஃப்ட் சைடு நோக்கி இருக்கு. நீங்க ரன் பண்றேன். அப்ப வேற எப்படி எந்த மாதிரி அவுட் பண்ணது 7வது இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிரும் 14. பட் எப்படி மூவ் ஆகுதுன்னா 13 இங்க லெஃப்ட் சைட்டை நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கு. லெஃப்ட் சைட்டை நோக்கி மூவ் ஆயிருக்கு. சரியா? லெஃப்ட் சைட்டை நோக்கி மூவ் ஆகி 14 ஏன் அப்படி மூவ் ஆகுதுன்னா ஒன்று ஒன்று குறைஞ்சு போகுது. என்னன்னா இந்த ஸ்டெப் வந்து -1 கொடுத்துருக்கான். சரி ஸ்டெப் வந்து -1 கொடுத்ததால 2ல வந்து முடிக்கும். 2ல இருந்து முடிக்கும் 0 1 2 2 உங்களுக்கு தெரியும் என்ன அது வந்து எங்கட ஸ்டாப்பிங் இண்டெக்ஸ். ஸ்டாப்பிங் இண்டெக்ஸ்ன்னா என்ன? அது வந்து எக்ஸ்க்ளூசிவ். அதால இந்த 9 எடுக்கல. அப்ப அதுக்கு முன்னால இருக்கிற வேல்யூ என்ன 10 எடுத்துருக்கு. அப்ப கடைசி வேல்யூ 10 இருக்கு. அப்ப என்ன சேம் ஸ்டார்ட்டிங் இண்டெக்ஸ் வந்து 7. அப்ப 14 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டாப்பிங் இண்டெக்ஸ் வந்து 2. 2ன்றது வந்து என்ன 9. ஆனா 9 எடுக்காது. 10ல முடியுது. இங்க ஸ்டெப் வந்து -1 கொடுங்க. அப்ப இதே போய் நான் இத காப்பி பண்ணி ஸ்டெப் வந்து -2 கொடுத்தா என்ன நடக்குன்னு பார்த்துருவோம். -2 கொடுத்தா பாத்தீங்கன்னா என்ன 7ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் 14. ஆனா 13 வரையில 12 வரை என்ன ஸ்டெப் வந்து 2 கொடுக்குறோம். -2 என்ன ஆப்போசிட் சைடுல மூவ் ஆகணும். 14ல இருந்து இங்க இந்த பக்கம் ரைட் சைடு மூவ் ஆகக்கூடாது. இங்க மாறி ஆப்போசிட் சைடு. ஏன்டா அங்க எண்டிங் இண்டெக்ஸ் பாருங்க 2 அது இங்கால இருக்கு. இந்த ரைட் சைடுல இருக்கு. ஆனா எப்படி மூவ் ஆகணும் -2 -2 ஆப்போசிட் சைடுல 2 ஸ்டெப். மைனஸ் சொல்ல வர டிரெக்ஷன் சொல்லுது. நீங்க ஞாபகம் மைனஸ் டிரெக்ஷன் இந்த சைடு. பாசிட்டிவ்னா அங்க ரைட் சைடுல மூவ் ஆகும். நெகட்டிவ் இருந்தா என்ன லெஃப்ட் சைடுல அந்த டைரக்ஷன் அவ்வளவுதான் வித்தியா. அப்ப இங்க இருந்து நாங்க -2 கொடுத்தா என்ன லெஃப்ட் சைடுல மூவ் ஆகுது. எப்படி ஸ்டெப் வந்து 2 கொடுத்தா என்ன 14 10 14 12 10 முடியும். சரியா? அங்க 2 இண்டெக்ஸ் வந்து என்ன 9 இருக்கு. 9 எடுக்காது. சோ இதான் என்ன எங்கட நெகட்டிவ் ஸ்டெப்ன்னு சொல்லி அதுல எப்படி நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கொடுத்து எப்படி ஸ்லைசிங் பண்றேன்னு பார்த்தோம். சோ இதான் ஓவராலா வந்து என்ன எங்கட 1 டைமென்ஷனல் அரேல வந்து எப்படி ஸ்லைசிங் பண்றேன்னு இந்த வீடியோல உங்களுக்கு இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிட்டத்தட்ட ஸ்லைசிங் பேசிக் எனக்கு அடுத்த டைமென்ஷன் செகண்ட் டைமென்ஷன் தேர்ட் டைமென்ஷன் போகும்போது இதைத்தான் அப்ளை பண்ண வந்தோம். ஒவ்வொரு டைமென்ஷனுக்குள்ளேயும் இந்த ஸ்லைசிங் இண்டெக்ஸிங் தான் பண்ணுவோம். ஸோ நாங்கள் இதுவரை என்ன போன வீடியோல இண்டெக்ஸிங் பார்த்துருந்தோம். 1 டைமென்ஷனில் எப்படி இண்டெக்ஸிங் பண்றது. இந்த வீடியோல என்ன ஸ்லைசிங் பார்த்துருந்தோம். எப்படி ஸ்லைஸ் பண்றோம் பேசிக்கா இன்னும் ஒரு அட்வான்ஸ் ஆன விஷயங்களை பார்த்துருந்தோம். இல்லை எப்படி நெகட்டிவ் எப்படி 2 கோணல்ல ஒர்க் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் என்ன யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தேன் வழக்கம் போல என்ன ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து என்ன மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த சஜஷன் இல்லை ரெக்கமெண்டேஷன் இல்லை இப்போ எக்ஸசைஸ் பண்ண என்ன காமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.